அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சில படங்கள் தான் பாடல் எழுதும்போதே வந்து ரொம்ப நல்ல ஒரு படத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங் கொடுக்கும். இந்த படம் எனக்கு அது கொடுத்துச்சு. இந்த கதை சொல்லும் போதும் இந்த பாடல் எழுதும் போதும். சரிதானா பாடல் வந்து ஜீவசங்கர் வந்து சொல்லும்போது நம்மளோட 11 வயதுகளில் நம்மளை வந்து பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்கணும். நமக்கு நிறைய கேள்விகள் புதுசாக அப்போ தோணும். அதுக்கு முன்னாடி பார்த்த உலகம் தான், இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் தான். ஆனால் எல்லாருமே புதுசாக தெரிவாங்க. நிறைய விஷயங்கள் அதில் மாறுதல் இருக்கும். அதெல்லாம் சொல்கிற மாதிரியான பாடல், அப்படிப்பட்ட பாடல் தான் ஒன்று பண்ணோம். இதன் முன்னே சிறுவன் நான், இனிமேலே இளைஞன் நான், இரண்டுக்கும் நடுவில் நீ சரிதானா. இதன் முன்னே சிநேகிதி நீ, இனிமேலே காதலி நீ, இரண்டுக்கும் நடுவில் நான் சரிதானா. நிழலோவியங்கள் நாம் தானா, நிகழ்கின்ற மாயம் சரிதானா அப்படின்ட்டு எல்லா கேள்விகள் கேட்டுக்கிட்டு போகிற பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இந்த பாடலில், தோழனின் காதலி தோழியா தங்கையா ரெண்டுமே இல்லையா, கேள்வியே சரிதானா. இது மாதிரி நிறைய கேள்விகள் இந்த பாடலில் வச்சுருந்தோம். ஜிப்ரான் கூட நான் இணைஞ்சு பணியாற்ற முதல் படம் இது. ஜிப்ரானுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா அவர் வந்து அவர் நேரம் எடுத்துக்கிறது, ஒரு பாடலுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதோட டீட்டெயிலிங், அந்த ஒரு சவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ரொம்ப சின்ன சவுண்ட்ஸு கூட அவ்வளோ வேலை பார்ப்பார். அது ஒவ்வொரு பாடல்லையும் தெரியும். திருமணம் எனும் நிக்கா, அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வாகை சுடவா எல்லாத்துலேயுமே, இந்த படத்துலையும் எல்லா பாடல்களுமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து வெற்றி செல்வன், பார்வதி, அஸ்மன் எல்லாம் எழுதியிருக்காங்க. வெற்றி செல்வன் எழுதின ஒரு பாடல் மௌனம் பேசியதே பாடலில் நெகிடும் நினைவுகள் நெஞ்சில் பேசுது என்ற வரிகளும், அதே மாதிரி பார்வதி அவர்கள் வந்து ஏதேதோ எண்ணம் பாட்டில் தோடில் சாயும் நொடி பூக்கும் தொப்புள் கொடி என்ற வரியும், அதே மாதிரி அஸ்மினோட வரிகளில் தாகம் கேட்கும் போது காதல் காணல் நீரை தருகுது என்ற வரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்யாவுக்கும் இந்த படக்குழுவுக்கும் இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி. வணக்கம்.